போடணும். நம்ம ஊற வைக்கல, காலையில தான் ஊற வச்சேன், அது இன்னும் ஊறலை. அதனால சும்மா லைட்டாக வேக வச்சாச்சு. சுடு கமெண்ட்லேயும் சரி, நேரில் பார்க்குறவங்க சரி, என்னது எங்கள் பிள்ளைய மாப்போட விட்டிங்களா, என் தம்பி மாப்போட விட்டிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி மாலை போட்டது வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைலோட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து இப்போ வந்து டே ரொட்டீன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கணும். காலையில் எழுந்தோடனே நான் வந்து விரதம் இருப்பேன், என் கூட சேர்ந்து மனோ வந்து விரதம் இருப்பார். ஸோ படைச்சிட்டு தான் ஒரு வேலை எல்லாமே சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு குளிக்கணும், எழுந்த உடனே குளிக்கணும். குளிச்சுட்டேன், நான் பார்த்தாலே தெரியும். குளிச்சுட்டு பொட்டுலாம் வச்சுட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படைச்ச இல்லையா, பொட்டுலாம் வைக்கல இல்லையா, நிறைய அப்போதான் எனக்கு பொட்டுக்கு இவ்வளோ பேர் இருந்ததுன்னே தெரியுமா, பிந்தி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து நான் குளிச்ச உடனே எப்பயுமே பொட்டு வைக்க மறக்க மாட்டேன், பொட்டு வச்சுருவேன். பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டை ஏர் கட்டலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா கீழே ஃபுல்லாக நிறைய பையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். அது ஏற்கனவே யூஸ் பண்ண சாம்பிராணி டப்பா, வத்தி, சந்தனம் எல்லாமே டப்பா இருந்தது. செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடும்போது வெத்தலைலாம் நிறைய எடுத்து வச்சு ஆற்றுல விட்டுலாம் சொட்டு எடுத்து வைப்போம். அந்த வெத்தலை அப்புறம் இங்கே பாருங்க எப்படி கிடையாதுன்னு வளையலாம். இந்த இடம் இன்னும் இந்த ஷெல்ஃப்லாம் கிளியர் பண்ணணும். இது நான் எத்தனை வாட்டி கிளியர் பண்ணி வச்சாலும் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல, பூச்சிக்கு எடுக்கிறப்ப அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடறோம். மற்றபடி சாமி ரூம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இது பண்ணிட்டா கொஞ்சம் இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன சமையல் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. ஏன்னா நேற்று வந்து சாம்பார் வச்சோம், கிளி போட சாம்பார் வச்சோம், முந்தா நேற்று வந்து காய் போட சாம்பார் வச்சோம், அதுக்கு முந்தா நேற்று வந்து காரக்குழம்பு வச்சோம். அதுக்கு முன்னாடி சாம்பார் காரக்குழம்பா போயிட்டு இருக்கு. அது நெக்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் கடுப்பு அடிக்குது. அதனால தான் நீங்கள் சாமியே வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாம்பாராக படைக்கிறாங்க சொல்லிட்டு நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த விழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யார் செய்ய போகிறா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மனம் சேர்ந்து செய்ய போகிறோம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அது வந்து குக்கரில் வந்து சாப்பாடு செய்யணும் போது எனக்கு வந்து அவங்க ப்ராப்பராக தெரியாது. தண்ணி இவ்வளோ வைக்கணுமா, குக்கர் வந்து குழம்பான அது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பயமும் கூட இருக்கும் எனக்கு குக்கரில் இருந்தேன்னா. அதனால் மனோ நானும் சேர்ந்து வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் சாமி இதெல்லாம் கழுவணுமா, கழுவிட்டு அங்கல் ஜாமான் கழுவிட்டு பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும். காலையில் எழுந்து டிவியில் காலையிலேருந்து சாமி பாட்டு மட்டும்தான் ஓடுது. போட்டுட்டு ஒரு வைப்போட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாமா. இன்னும் நாங்கள் வந்து காலை சாப்பாடுலாம் சாப்பிடல. பட் நான் சாப்பிடக்கூடாது, நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். மனோ சாப்பிட்லாம். மனோக்காக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுமே இந்த சாப்பாட்டில் புளி ஊற்றி வச்சுருக்கேன். அது இன்னைக்கு காலைல புளி சோறு கிண்டி அவர்கிட்ட கொடுத்தா அவர் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நான் படிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவேன். சரி ஓகே வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதற்கு நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். என்ன சார், என்ன வேலை நடந்துட்டுருக்கு? தொடங்கிற வேலை. நிறைய பேர் போன வாட்டி இல்லை எனக்கோ ஒரு நாள் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வீடு வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா மனோ வந்து வீட்டில் மாப் போட்டிருந்தாரு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தானு தெரியல. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி, நேரில் பார்க்குறவங்க சரி, என்னது எங்கள் பிள்ளைய மாப்போட விட்டிங்களா, என் தம்பி மாப்போட விட்டிங்களா சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் மாப் போடுறேன். மனோ நான் எத்தனை பேர் பார்த்து மனோவை பார்த்து கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். அதை கேட்க மாட்டாங்க. நான் போட்டானே நீ போட்டானே, நீ ஃப்ரீயாக இருந்தால் நீ போடு, உனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் போட்டேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? நம்ம வீட்டில் நம்ம க்ளீனிங் ஒர்க் நம்ம பார்க்காம வேறு யார் பார்க்க போகிறா? மாப் தான் போட்டுட்டுருக்கேன். நான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சாமிகிட்ட மாப் போட்டு கோலம் போட்டேன். ஏன்னா ஈரம் காயத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டுனா கோலம் அப்படியே இருந்துடும். அப்படின்னா ஃபேன் போட்டால் ஒரு மாதிரி மாவுலாம் பறக்கிற மாதிரி இருக்குதுனால நான் அப்படியே ஈரத்துலேயே வந்து கோலம் போட்டேன். இப்போ வந்து வீடு தொடச்சிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க. என்ன சக்தி, சாப்பாடு நடந்துட்டு இருக்கு போல. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அந்த சுண்டல் வந்து வேக வச்சு போடணுமா இல்லை நைட்டு ஊற வச்சு போடணுமா சொல்லிட்டு? ஊற வச்சு தான் போடணும். நம்ம ஊற வைக்கல, காலையில தான் ஊற வச்சேன், அது இன்னும் ஊறலை. அதனால சும்மா லைட்டாக வேக வச்சாச்சு சுடு தண்ணியிலே. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது வந்து நாங்கள் அரிசி ஊற வச்சிட்டோம்.
இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு பூண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு, இஞ்சி ரெடி பண்ணணும். ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நடக்கும். ஆனால் என்ன, நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் மணி 12 ஆகிடும். காலைல சாப்பிட்றதுக்கு தான் மனம் சாப்பிடுவார். அப்படி இல்லை அப்படின்னா என் கூட சேர்ந்து அவரு வெளில வந்து 12 மணிக்கு வந்து சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சு தான் சாப்பிட்றதுனால காலைல டீ மட்டும் ஆனால் குடிப்பேன். என்னால் அப்படி சாப்பிடாம ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வயிறு வந்து எரியிற மாதிரி இருக்கும். அதனால காலைல எப்பயுமே டீ போட்டு தருவார். டீ மட்டும் குடிச்சிட்டு அடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படைச்சிட்டு சாப்பிடுவேன். சரி, சாப்பாடு வேலை ஆரம்பிக்கலாம் வாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன சக்தி, படிச்சாச்சா? படிச்சுட்டு இருக்கோம், மத்தியெல்லாம் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கருப்பெல்லாம் கட்ட வேண்டிய வேலை, படிக்க வேண்டிய வேலை. ஸோ நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வெங்காயத்தடி போட்டுலாம் வச்சு கழுவி போட்டுலாம் வச்சு படைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா மணி நாள் மணி கரெக்டாக 11:56. 12 மணி ஆகும் போது. ஸோ பாருங்கள், நேற்று அப்படிதான் முன்னா நேற்று அப்படிதான் 12 மணிக்கு தான் நான் வந்து சாப்பிட்டேன். சரி, 12 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு படிக்கிற மாதிரி டைமும் வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே ஏன்ட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு அதான் ஃப்ரெஷ்ஷாக படைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி படைக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. ஸோ அதை படைச்சிட்டு சாப்பிட்ற வேலை தான். இன்னைக்கு படையல் வந்து வெஜிடபிள் ரைஸ் தான். சரி, படைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதி வந்து பார்த்துருப்பீங்க, மீதி பாதி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து படைச்சிட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். அதாவது ஊருக்கு மீன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்து பாப்பாக்குள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அத்தைக்குள்ளலாம் பேசிட்டு அங்கேயே இருந்துட்டு வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதாவது ஃபேமிலியோட. ஸோ போயிட்டு குழந்தை பார்க்க வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு ஜாலியாக அங்கேயும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோமே. நைட்டு வந்து திரும்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது அம்மா வீட்டுக்கு போயிட்டு. ஒரு வாரம் ஆயிடுச்சுல. மாலை போட்டு வந்தேன். அது வந்து அம்மா வீட்டுக்கு போகலை, இப்போ தான் வந்து போயிட்டு வந்தேன். ஸோ சும்மா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு தான் போய் பார்த்துட்டு வந்தோமே ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து படைச்சிட்டு தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது நாளைக்கு தான் கிளம்புறதுன்னு நினச்சிருந்தேன். திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் கிளம்புறதா நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் திங்கக்கிழமை நைட்டு தான் கிளம்புறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி வந்து நான் வந்து காலேஜ் போயிட்டு வருவேன். அதனால தான் நீ வந்து சுடிதார் போட்டுருக்கியா. இன்னைக்கு ஒரு நாள் போய் எப்படி நாளைக்கு லீவ் போட வேண்டியது இருக்கும். ஆமாம், ஏன்னா நைட்டு தான் கிளம்புறாங்க. திங்கக்கிழமை நைட்டு, அதாவது நைட்டு சாப்பாடு நைட்டு பஸ் ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி நைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். நாங்கள் நாங்கள் நாளைக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று அம்மா வீட்டுக்கு போனதால தான் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்குலாம் இங்கே வந்துருங்க. வீட்டில் அம்மா வந்து சாப்பாடு செய்ய வேணான்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் தான், அங்கே அம்மா பாப்பா 3 பேர் தான் வந்து வராங்க. ஸோ எப்பயும் போல தான் புடிசோறு கட்டின்னு போக வேண்டியதான். போயிட்டு எந்தெந்த கோயிலுக்கு ஆட போகிறாங்க சொல்லுது இல்லை. ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மருவத்தூர் அப்புறம் வந்து மேல்மலையனூர் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஆமாம், அடுத்த விளாக்ல பாருங்கள் என்னென்ன கோயிலுக்கு போகிறாங்கன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் நாங்கள் இன்றைக்கி போகிறேன்னு சொன்னோம். ஏன்னா எங்களுக்கே இப்படி தான் தெரியும். நேற்று டே வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. நேற்று டே மட்டும் இல்லை, நான் மாலை போட்டிருந்து எல்லா டேவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாப்பாடு செஞ்சு படைச்சிட்டு சாப்பிட்டு சரி வேலை இருந்துச்சு அப்படின்னா இங்கே எங்கேயாவது எதாவது வேலை செய்வோம். வேலை இல்லை அப்படின்னா நாங்கள் அத்தை வீட்டுக்கு போய்டுவோம், இல்லை அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கிட்டே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.